ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி, ரித்திகா, ஷோபிகா. ஆமாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மொத்த வீட்டு வேலையவே நான் முடிச்சிட்டேன். நம்ம மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்டை வச்சு நம்ம கிச்சனை பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் பண்ணிட்டோம். இங்கிலீஷ் வரல. நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா அடி கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த செல்ஃப் வந்து நான் க்ளீன் பண்ணேன். அப்புறம் இதுவும் நான் தான் வச்சேன். கீழே நான் வச்சேன். அப்புறம் மொத்த வீட்டையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். எங்கள் வாஷிங் மிஷினெல்லாம் நான் தொடச்சேன். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, குளிக்கிற சோப்பு எல்லாத்தையும் போய் அங்கே அடிக்க வச்சிட்டேன். அங்கே ஒரு கடையே வைக்கலாம் மாட்டேங்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஓவன் இருக்கிற இடத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பக்கமாக தொடச்சி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மீஷோக்கு வாங்கினா பொருள் இதெல்லாம் வந்து முந்திரி, பாதாம், திராட்சை இதெல்லாம் வாங்கி போடணும். போய் தான் வாங்கிட்டு வரணும். அப்புறம் இங்கே மசாலா ஐட்டம்லாம் இருக்குது. காஃபி தூள், டீ தூள், சர்க்கரை அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன். அடுப்பும் தொடச்சிட்டேன். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொத்த வீட்டு வேலையும் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஓகேங்களா? ஆடியோ சொல்லி இப்போ நம்ம வீடியோக்குள்ள சரி, எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம மீஷோவில் வாங்கின பொருள் எல்லாத்தையும் கழுவுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கழுவி கமுத்துட்டு நம்ம இதில் வந்து ஜாமானத்தை போட்டு வைக்க போகிறோம். ரித்திகா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். செப்பல் போடு. ஏன் செப்பல் போடலையா? போய் போட்டோ போ. தொடச்சி வச்சுட்டு இதை காஞ்சிரும். காஞ்சது அந்த பக்கம் வைக்க வேணாம். அப்புறம் ஜாமானத்தை வச்சிடலாம். அதெல்லாம் திறந்து ரித்திகா, பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் திறந்து வை. அம்மா நீ கத்தி எடு. அந்த பிள்ளை எடுத்துட்டு போகுது. கத்தி எல்லாம் கழுவு. கத்தி முதல்ல எடுமா. நீ ஏம்மா கத்தி எடு. சரி கத்தி எடு. அந்த பிள்ளை எடுக்க வேணான்னு சொல்லு. இருத்திக்கா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. சரி காய் நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டேன். எது வேணா எடுத்துக்கலாம்ல. நான் தண்ணிக்குள்ள போட்டுரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பொருள் வாங்குறோம் அப்படின்னா கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் இல்லைம்மா? ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் அடிக்கும். அதனால் எப்போ எந்த பொருள் வாங்கினாலும் நான் எங்கள் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கினப்போ எங்கள் ஃப்ரிட்ஜை மொத்தத்தையும் நான் தொடச்சிட்டு கழுவிட்டு நான் அவரை தான் யூஸ் பண்ண புது ஃப்ரிட்ஜையே. சரி, எங்கள் ஆயை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போய் எங்கள் ஆயை ஹெல்ப் பண்ணுறேன். போடலாம். சரி, நான் வேலைக்கு தரேன். அங்க பாருங்க எத்தனை கப்பு பக்கெட் அங்க வச்சுக்கிட்டா நாங்க வாங்கியிருக்கோம். அம்மா என்ன பண்றாங்க? அம்மா எல்லாத்தையும் கழுவுறேன். ஆயா என்ன பண்றாங்க? நான் விளக்குறேன். ஏன்னா நமக்கு இந்த கழுவுற ப்ராசஸ்ல ரொம்ப பெருசா இருக்கும். நான் உட்காந்துருக்கிற மாதிரி அம்மா உட்காந்துருக்காங்கப்பா. ஃபுல்லாக தெரியுமா? நாங்கள் கேமராமேன் ரித்திகா, அதனால இந்த கேம் சும்மா ஒரு பழக்கினா கூட போதும். ஆனால் விளக்கிட்டு தானே யூஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். கண்ணாடி வாங்கினா கண்டிப்பாக நானே கீழே போட்டு உடிச்சிருவேன். எங்கள் வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த எண்ணெய் பாட்டிலை நான் காப்பாற்றுறதுக்குள்ளே எனக்கு போடும்போது நான் யோசிச்சேன். எண்ணெய் பாட்டிலே பார்த்து வீட்டுக்கு வரவங்களோ உடச்சிருவாங்களோ நம்ம உடைச்சோமோ. இங்க பாருங்க என்னென்னமோ ஐட்டங்களோ எங்க வீட்டு கிச்சன் குள்ளை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு கமுத்திட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறோம். இங்க பாருங்க எத்தனை என்னென்னமோ ஐட்டங்களோ. காமிக்கிறதா ரித்திகா பார்த்தீங்கன்னா நாங்கள் பாட்டி கழுவுன பாத்திரத்தெல்லாம் ரித்திகா எடுத்துகிட்டு போய் கமுத்துட்டு இருக்காங்க மேடம். ஹெல்ப் பண்ணுறாங்க அம்மாக்கு. இல்லைம்மா நீ குட் கேர்ள்மா நீ. நான் பார்க்குறேன். நீ இதெல்லாம் எடுத்து வேணும் மொத்தமாக கடைசியாக வந்து பார்க்க. ஆமாம், நீ சின்ன தண்ணியே பெருசு தண்ணி அடிக்க வச்சிருக்கியா? சரி இதை எடுத்துகிட்டு போ. ரித்திகா எங்களுக்கு ஹெல்ப்பு. நீ கழுவுனது மட்டும் எடுத்துட்டு போ. அதெல்லாம் அப்படியே தூக்கி தண்ணியோட இல்லை பாப்பா, பக்கெட்டில் எடுத்துகிட்டு போ. நீ அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வா. கீழே தண்ணியோட தூக்கி ஊற்றுது. தண்ணி ஊற்றுது.
தண்ணி ஒரு தூக்கி ஊற்றினா உனக்கு அது வெயிட்டாக இருக்கும். அதெல்லாம் தூக்கிடுவாயா, முடியாது மட்டும் வராதாயா எங்கள் வாயிலிருந்து. திருப்பி கமுத்தணும் அதை பாரு. அதில் ஏதோ ஒரு விளையாட்டை கண்டுபிடிச்சிருச்சு, அதனால திரும்ப தண்ணி பிடிங்க. ஆ சரி போ போ. ட்ரெஸ் நினைக்காத சாமி இப்போ. கொஞ்சம் கமுத்துற. சூப்பர்மா குண்டு மிட்டாய். அதை வேற ஆமாம், இதை வேற எங்கள் ரித்திகா காமிக்க சொன்னா, காமிக்கலாம் அப்புறமா கேட்பான். இங்கே சில்வர் இங்கே கமுத்து. எல்லாம் இங்கே இவ்வளோ ஆர்டர் இருக்குது. இங்கே பாருங்க, ரித்திகா வந்து பெருசு, அதுக்கப்புறம் சில்வர், அதுக்கப்புறம் சின்னது, இங்கே வந்து மூடி. வைமா இங்கே நடுவில் வைங்க. இங்கே போய் இந்த இடம் காலியாக தான் இருக்கு. வைங்க வைமா, இன்னும் காயணும், திரும்ப கொண்டு போய் வீட்டில் வைக்கணும். ம் அவன் சின்ன பையன். அப்படி நேரா வை. Black color கூட வச்சிரு. ஃபாஸ்டா பண்ணி காமிச்சு போடு. ஃபாஸ்டா பண்ணு. மெதுவா விழுந்துடாத. அது என்னமோ தனித்தனியாக கமுத்து தான், திருப்பி கமுத்துமா, அப்போ தான் தண்ணி இருக்கிற தண்ணியில் ஊற்றும். சூப்பர். ஒவ்வொன்றா ஆயா கட்டாதப்ப கமுத்துறாங்க. பிங்க் எங்க கமுத்துனா? ஆயா மாட்டிக்கிச்சு. சரி வாங்கி கமுத்து ஆயா கிட்ட இருந்த. அவ்வளோதானா? கருப்பெல்லாம் தனியா, வெள்ளை தனியா, பிங்க் தனியா இருக்கணுமாமா. இன்னும் எத்தனை இருக்க? இவ்வளோதான் நம்ம கிச்சனுக்கு வாங்கினது. பெருசாலாம் இல்லை, எனக்கு பிடிச்ச சில ஐட்டங்கள் வாங்கி சரி கொஞ்சம் கிச்சனை கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம் அப்படின்னு ஒரு பிளான். திரும்ப எடுத்துகிட்டு போகணும்ல. இந்த பக்கெட்டு கழுவுனா பரவாயில்லம்மா. எடுத்து வச்சிட்டியா? தண்ணி கீழே ஊற்றிடு. சூப்பர். அந்த பக்கெட் கூட ஆயாட்ட கழுவிட்டு. இப்போ வீட்டில் போய் இன்னொரு பக்கெட் இருக்குல்ல, எங்கள் பாட்டி மேலே எல்லாம் பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு இப்போ வந்து இங்கே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இதுனா நான் வாங்கி ஒரு 4 வருஷம் இருக்கும். இதெல்லாம் இப்போ வாங்கினது தான். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே வச்சுருவாங்க. காட்டி காட்டி வைக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சினா எது இதில் என்னென்ன போடுறேன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இது என்ன பெரிய விஷயமா 10 நிமிஷத்தில் அடிக்கிடலாம். இது என்ன கொஞ்ச நேரம் வேலை. அந்த கொஞ்ச நேரம் வேலை என்னால் செய்ய முடியல. இதெல்லாம் கனமான வேலை பார்த்தா எப்படி குறைக்கிறது? கஷ்டம். இந்த டப்பாவில் வாங்கினேன் இதெல்லாம். அதெல்லாம் அங்கே கொடுத்தாங்கம்மா. இதில் கூட மாவு அரைச்சி வச்சுக்கலாம். நீ என்ன மாவு? இதில் கொத்தமல்லி அரைச்சி வச்சுக்கிறேன் நான். கடுகு பாருங்க இருக்குது. இருக்குதா? அதுக்குள்ள இல்லை இல்லைங்க, அதான் வச்சுக்கிட்டே தான் இல்லை. என்னம்மா வெந்தி அவ்வளோ வெந்தி இருக்குது. ஆமாம், நிறைய பொருள் புது பொருளே வச்சுருப்பேன். எனக்கே தெரியாமல், இருக்கிறதே தெரியாமல் வாங்கிட்டு இருப்பேன். அது தேய்க்கிறீங்களா இல்லையா? தேய்க்கிறதுக்கு தான்மா. பிள்ளைங்களை எப்படி தேய்ச்சி ஊற்றுடலாம் பாரு. என்ன நான் போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா இருக்கும். முடி நல்லா கொழு கொழுன்னு இருக்கும்.
இதெல்லாம் என்ன டப்பா விளையாட்டு டப்பா உனக்கு இல்ல இது ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுப்பா. ஆமால்ல ஐஸ்கிரீம் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் நீ உங்க கையால செஞ்ச. சட்டி அது மேலே போய் மொக்கையில் உளுந்து உடஞ்சிரும். அங்கே வை டேபிள் மேலே. டேபிள் மேல. சரி ஓகே, இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா கொட்டுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். மாமா வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாத்தா பாட்டு 2 பேர் கிளீனிக் வேலைய ஆரம்பிச்சாங்க. என்கிட்ட இருக்கிறது ஒரு பேசன் பாத்திரம் தான் இருக்குது. அந்த ஒரு பேசன் பாத்திரத்துக்கு நான் படாத பாடுபடுறேன். இன்னும் ஜாமானம் வாங்கணுமா நான்? எனக்கு யாராவது வந்தாங்கன்னா வீட்டில் பொருளே இல்லை. பேசாது அதெல்லாம் குக்கரே இருக்குது. இங்கே இருந்த பொருளெல்லாம் எடுத்து இங்கே வச்சுருவாங்க. தொடச்சுட்டு அப்படியே தொடச்சாலும் தர அப்படியே வாங்கி அடிக்குது. இந்தாண்டா அப்போ சொல்லி எடுத்து அது எங்கள் மாமியார் எடுத்து வந்துச்சு. ஒரு பித்தாளை ஏனமாச்சு வீட்டில் இருக்கட்டும்ட்டு. அது உடஞ்சிருக்குதா? முக்கால் அந்த முக்கால் இந்த முக்கால் எடுத்து கத்திலாம் இவர் தண்ணி இது பட்டினால இந்த மாதிரி ஆயிடுச்சு. இருக்குது புள்ளி புள்ளியா. அதான் சாமி தண்ணி அதில் போடக்கூடாது. தொடச்சி மட்டும் தான் தொடச்சி வைக்க மாட்டேது. அதெல்லாம் தண்ணியில் கழுவிட்டு துணி வச்சு தொடச்சிருக்கணுமா நம்ம? இந்த மேலே ட்ரம்மு மேலே பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிலாம் ஊருக்கு போயிருக்காங்க. நம்ம வாங்கிட்டு இருந்தால் மளிகை ஜாமான் எல்லாத்தையும் மீஷோவில் வாங்கியிருந்தீங்களா மீஷோவில் வாங்கின ப்ராடக்டில் எல்லாமே கழுவி கம்மிட்டாச்சு. எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிற பொருளெல்லாம் இதில் எடுத்து போடணும். எனக்கு ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எதில் எது போடுறது என்னன்னு எதுவுமே தெரியல. சரி, இப்போதைக்கு நம்ம போட்டு வைப்போம். அப்புறம் மைண்ட் எப்படியுமே நம்ம மைண்டு மாறும். இதில் இது போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல, அப்போ மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு என்ன பிளான் நினைக்கலாம், பருப்பு அந்த மாதிரி வகையெல்லாம் இந்த பெரிய பெரிய டப்பா போடுவோம். பருப்பு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த பெரிய டப்பாலையும், அப்போ சீரகம் சோம்பு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த சின்ன டப்பாவில் வைக்கலாம்னு இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம டக்குன்னு எடுத்து போட்டு ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பச்சை பயிர் கொட்டிக்கலாம். உட்காரு உட்காரு அந்த மாதிரி உட்காரு. முடியல சேர்த்து என்னன்னா தாத்தா பாட்டி அனுப்பிச்சுட்டு நாங்கள் நல்லா வந்து படுக்கவும் இல்லை. இப்போ எடுத்துச்சோம். சரி இப்போ க்ளீன் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு கிச்சனையாச்சும் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும்ல. ஏன்னா தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்து போயிட்டாங்க. நான் மசாலாவை கொத்தி வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு வீடு துடைக்கணும். சரி சரி, எவ்வளோ பிடிக்குதுன்னு முறைப்பாங்க. இந்த பழைய பருப்பு கொஞ்சம் இருந்துச்சு, பாசி பருப்பு இந்த மாதிரி பருப்பு பச்சை பயிர் அங்கே கொஞ்சம் இருக்கிறது வைப்பீங்க, கவரில் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1500 ml அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். 1 கிலோ கரெக்டாக பிடிக்குமோ? 1 கிலோ பிடிக்கும். 1500 ml போட்டிருந்தாங்க. அப்போ 1.5 கிலோ உள்ள எம்எல்ல 1500னா கிலோ 1 கிலோ இருக்குமோ தெரியல. நம்ம வந்து ஒரு 3/4 கிலோ தாராளமாக கொட்டிக்கலாம் நினைக்கிறேன். என்னன்னா இல்லை 1 கிலோ கொட்டிக்கலாம். 1 கிலோ தாராளமாக கொட்டிக்கலாம். அம்மா இது இதுதாம்மா, இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும்போது அது எடுக்கலாம். இந்த பாப்பா எடுத்துட்டு வருவோம். நான் ஏன் சொல்கிறேன்னா பழைய பருப்பு கொஞ்சம் இருக்காங்க, அதனால கொட்டி வைக்கணும். கீழே ஒரு கவர்ல அங்க பாரு, அந்த டேபிள் மேல எடுத்து வச்சிருப்பாங்க பாரு பாட்டி.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மேலே போடலாம். பீஸ் ஆஃப் பண்ணி சொல்லி இந்த பச்சை பயிர் நான் கண்டுபிடிக்கிறது குடும்பமே போயிட்டோம். இது கடையில் கொஞ்சம் வாங்கியிருந்தேன்னா கொஞ்சம் இது கடையாக நம்ம வந்து இது பண்ணுவோம். அதனால் இதை போட்டு வச்சுருக்கோம். இல்லை மூடி கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் முடியுமா? எல்லாம் ஒரே மாதிரி தான் கப்பில் ஒரு வாரம் முடியும். என்னம்மா எல்லாம் ஒரே மாதிரி தான். இல்லை இந்த ஸ்கொயராக இருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. சரி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்களா. எனக்கு இந்த மாதிரி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு வழியாக என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. வேண்டாம் 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 கீழே கொட்டிட்டுனா அப்புறம் பம்பா போய் பொட்டுக்கடல கூட பழசு இருந்துச்சு. எப்பயுமே பழைய பொருள் இருக்கு, புதுசா ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா புதுசு அடியில கொட்டிட்டு பழசு மேல கொட்டிங்கன்னா அப்ப மேல இருக்கிறது நம்ம சீக்கிரம் வந்து சமைச்சிருவோம்ல. அந்த மூடி எடுத்தோம். இதோட மூடி எடு. அம்மா என்ன இருக்கு மூடி எடு. நமக்கு வந்து மிச்சமாகிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா கட்டி வைக்க போகிறோம். திரும்ப முடிய நம்ம வந்து ஸ்டாக்ல வச்சுக்கோம். பாட்டி வேற ஒரு வருஷத்துக்கே வரும்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கா? ஒரு வருஷத்துக்கா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கடலை எடுத்து போட்டுலாம். வேர்க்கடலை. வேர்த்து போய் கடலை. இது எப்பவுமே வேர்க்கும். அதனால தான் வேர்க்கடலை. வேர்க்கடலை வச்சு அம்மா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா போடுங்க. இவ்வளவு போடுங்க. சும்மாவா? இல்லை நமக்கு வந்து நாட்டு சர்க்கரை பழகுற வரைக்கும் நம்ம வந்து பண்ணி ஆகணும். கை வைக்கிறது சார் கை நாட்டு சக்கரை கரும்புல இருந்து தானே செய்வாங்க. ஆமா. மிளகாத்தூள் நாட்டு சர்க்கரை பக்கத்தில் வைக்கணும். அப்பதான் எங்க ரித்திகா வந்து எதுவும் தெரியும். ரித்திகா அப்படி வச்சுருவோமா? நாட்டு சர்க்கரை ஒயிட் சுகர். என்ன இத்திரும் தர கொஞ்சமா இப்போ நம்ம வேற என்ன இருக்குமா? உளுந்து இருக்கு. இனிப்பா இருக்கு, செம்மையா இருக்கு. உளுந்து வேற என்னமா இருக்கு? பருப்பு வகை அவ்வளோதான். இது இருக்கு. அது வெந்தயம். அதில் வேற நம்மகிட்ட பழசு இருக்கு. அதனால பழசு கட்டி வச்சு இன்னும் கொஞ்சம் உளுந்து கொட்டணும். சிப்பிரிக்கு வேணாம். அப்புறம் முழுந்து கொட்டி பிடிச்சிக்கலாமா? வேற என்ன இருக்கு? அதை வச்சு புளி வச்சு ரவை இருக்குமே. ரவை அது இல்லை, ரவை எங்கேயோ சரி ஓகே. இங்க இருக்குதா? இல்லை வேற என்ன கொட்டிக்கலாம்? இது கொட்டி வச்சுக்கலாம். கொள்ளுன்னு இருக்கு. என்னமா இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு. கான்ஃப்ளவர் பறக்காம ஃபேன் ஆஃப் பண்ணுறோம். மூடி பிடிச்சி தூக்காத.
ஒன்று போதுமா. கிச்சனை வந்து க்ளீன் பண்ணான்னு ஒரு ஆர்வத்தில் தெரியாம பண்ணிட்டேன். இந்த ஆர்வம்லாம் வரக்கூடாது, வந்துச்சுன்னா இப்படி தான் கஷ்டப்பட்டு மாட்டேங்குது. எங்கள் வீட்டோட நிலைமையை பார்த்தா எனக்கு எங்கேயாவது ஊருக்கு போகலாமான்னு இருக்கு 10 நாளுக்கு. சரி கரெக்டாக வைக்கணும், எப்படி எடுக்கிறதுன்னா எனக்கு ஐடியாவே இல்லை. சின்னதெல்லாம் எங்கே வைக்கலாம், பெருசெல்லாம் எங்கே வைக்கலாம், ஒரு ஐடியா கொடுங்களேன். பருப்பெல்லாம் கொடுமா, எல்லாம் வைப்போம் நாங்கள். மசாலா ஐட்டம்லாம் ஒரு பக்கமும் பருப்பு ஒரு பக்கம் வைக்கலாம். ஐடியா கொடுத்துட்டாரு. ஆட்டெலாம் கொடுத்தாரு. எங்கள் தாத்தா அதை அடிக்க கொடுத்தாரு, இது அடிக்க கொடுத்தாரு, எனக்கு இங்கே எடுக்கிறதுக்கு. எங்கள் பாட்டி நேற்றுக்கே சொன்னாங்க நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு. இல்லைம்மா நான் vlog போடணும், நாளைக்கு எடுக்கலாம்னு சொன்னேன். கடைசியாக அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. நான் கஷ்டம் என்ன கொட்டுச்சுங்க? என்னது? சரி பருப்பு அள்ளி போடு. மூடி பிடிச்சி தூக்கக்கூடாது, ஒவ்வொரு டப்பாவாக எடுத்துட்டு வாங்க. குப்பையை வெளியே போடணும். என்னது வச்சதுக்கப்புறம் கிச்சன் சும்மா பல்ல 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 பல்லே பல்லே பல்லேன்னு இருக்கும். செய்யற வரைக்கும் தான் செஞ்சுட்டோம்னா வச்சுக்கோ, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். மொத்தம் எத்தனை டப்பா? மளிகை கடையே ஒன்று ஆரம்பிக்கலாம். ஏன் வச்சிருக்கிறதுக்கா? வச்சிருக்கிறதுல பார்த்தா இது இப்பதான் அங்கே ஒரு டப்பா கொட்டினேன், இறங்கிக்கல. இப்போ எடுத்துட்டு ஓடு. நெட்டுக்கு பேச வச்சு கீழே நெட்டுக்கு சின்னது வச்சிடலாமா? சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. கிரியேட்டிவிட்டியை வச்சுக்கோங்க. கிச்சனுங்கிறது ஒரு கலை. அந்த கலை இந்த பிள்ளை எல்லாத்தையும் கோட்டி விட்டுட்டு தான் காப்பிட்டு மாட்டேன். நீ என்கிட்ட கொடுத்தா மட்டும் போதும் ரித்திகா. வேண்டாம் சொல்லிடுங்க தயவு செஞ்சு. இப்போ சர்க்கரை எப்படி ஒளி வைக்கிறது, எறும்பு எப்படினாலும் வந்து கண்டுபிடிச்சிருந்தேன் இல்லை. மறுபடியும் பாப்பா மூடியதான் பிடிச்சிட்டு வருது, டப்பானு அப்புறம் கலந்து விழுவும் போதும். பாப்பா இங்கே பாருமா, ஒரு டப்பா எடுத்து வர மாதிரி எடுத்து வந்துட்டு வச்சிருக்கேன். எடுத்து வர எனக்கு வந்து என் பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சந்தோஷப்படுறதா இல்லை கீழே கொட்டி போடுறதுன்னு பயப்படுறதா? இதெல்லாம் அப்படி நேரம் இப்படி பார்த்து மாட்டோம். கொண்டா கொண்டா கொண்டா. ஓ 12 பாக்ஸா? கொண்டா கொண்டா கொண்டா. அவ்வளோதானே சொல்லி. நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை, அந்த சக்கரை இந்த சக்கரை. சோப்பா எங்கள் மாசமா போட்டு கொட்டி வச்சுக்கோங்க. எங்கள் 1 வருஷத்துக்கு கொட்டி வச்சுங்க. இதுதான் 1 வருஷத்துக்கு வருமா? 1 வருஷத்துக்கு வருமா? ரித்திகா நினைச்சீங்களா? இல்ல போறாம எங்கடா நம்ம அக்கா எல்லாத்தையும் நமக்கு முன்னெடுத்துட்டு போய் கொடுத்தா என்ன ஆகுறது? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நீ கீழே போட்டு எனக்கு தயவு வேலை வைக்காத. இன்னும் இருக்கும் பாரு. எல்லாத்தையும் மறைச்சிருச்சு இந்த பெரிய பாக்ஸ். பெரிய பாக்ஸ் முன்னாடி வைக்கணுமோ? அவ்வளோதானா? ஆமாம்மா நீலாம் எனக்கு சொல்லுங்க. சரி ரெகுலராக எடுக்காத பாக்ஸ் வச்சு எடுத்துக்க. வெயிட் பண்ணு. ரெகுலராக எடுக்காத பாக்ஸ் மேலே தூக்கி இந்த பாக்ஸ் வச்சுருவோம். ஏங்க இதெல்லாம் இப்போதைக்கு இல்லை, ஸ்டோரேஜ் அதிகம் இருக்குது. பருப்பு வகைகள் எடுப்போம்.
வைப்பா நீ மேல இருந்து தெரியவே தெரியாது சரி நான் ஒரு கீழே இறங்க சொல்றேன். இது எங்க வைக்கிறது? என்ன டிஸ்டர்பன்ஸா இருக்கு? இது அடியில் வச்சிருமா? அப்படி இருந்தாலும் ஃபுல்லா சும்மா கிடக்குமே. ஒரு ஐடியா கொடுங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பெருசுல இருந்து சின்ன மாதிரி வச்சு முடிஞ்சு மிச்சம் இவ்வளவு தூரம் கேப் இருக்குமா? இந்த லாஸ்ட்ல ஒரு பாக்ஸ், அந்த லாஸ்ட்ல ஒரு பாக்ஸ். இன்னும் எத்தனை பாக்ஸ் இருக்கு? பெரிய பாக்ஸ் இந்த 3 பாக்ஸ் தான். உள்ள வேற இந்த வேற பாக்ஸ் இருக்கு. சொல்லி பாரு. இறங்க தேக்கல. எடுத்து ஸ்டூல் மேல வைக்காத ரித்திகா, விழுந்துருவே. இப்ப எடுத்து வேற வேற எடுத்துறோம். போங்க. செம்ம குளுமா இருக்குங்க. அப்புறம் அந்த ரோலர் வேற வைக்கணும். அந்த ரோலர் அங்க வச்சுக்கிட்டுமா? என்ன ரோலர்? இது விழுந்துரும். மொத்தமா விழுந்துரும். வேண்டாம். ஐயோ எனக்கு என்னமோ இந்த பிள்ளை தூக்குறதே பயமா இருக்கு. அப்ப நீ அங்கே வச்ச பொண்ணு நேரமா தூக்கிட்டு வா சொன்னா? இன்னும் இல்லாம மறைக்குது. சரி இதை தூக்கி ஒரு சைடு இந்த பக்கம் தான் ஒரு சைடு வைக்க முடியும். அந்த கடைசியில் அதை வச்சுட்டு பெரிய பாக்ஸ் ஷேப்ல ஏதா இதே அங்க இருக்கிற பாக்ஸ்ல எடுத்துடலாம் இல்லையா? உள்ள இருக்கிறத வெளியே எடுத்துட்டு அங்க வை. இதனால நான் கண்ணாடி பாக்ஸ் வாங்கல. புளி புளி எல்லாம் அதிக அடிக்கடி எடுக்க மாட்டான். அதை அங்கே வச்சுட்டு ஏன் ரசம் வைப்போம் என்ன? ஓகேவா? இப்போ காயின்ஸ்லாம் பறக்கும் பாருங்க. போய் பறந்துடே. பறந்து போச்சு பாருங்க. இப்போ சின்ன பாக்ஸ்லாம் எடுத்து கீழே வச்சுரு. அது என்னது? பாப்பா அதில் எடுக்க வச்சுருங்க வச்சுருங்க. செம்ம சாப்பிட்டு கம்மது. சரி நம்ம மொத்தமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ அப்படிதான் இருக்கும். இதை அங்கே எடுத்து வச்சிடலாமா? இங்க இருந்து ஒரு தடவை நடக்கணும்ல. அம்மா பெருசா இருக்கு. சரி ஓகே நான் இன்னும் கொஞ்சம் மற்ற வேலையை முடிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம அம்மா பெருசா இருக்கிறதெல்லாம் கீழே வச்சிருங்க. சின்னதா இருக்கிறதெல்லாம் மேலே வச்சிருங்க. 4 செல்ஃபு எல்லாம் எனக்கு என்னன்னா எல்லாமே தெரியணும். ஆனால் நான் எல்லாமே வைக்கணும். சரி ஆஃப் பண்ணுங்க போதும். சரி ஓகே இருங்க நாங்களே ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த இதை தூக்கி அங்கே நடுவில் வச்சிட்டோம்னா ஒரு ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒயிட் கலர் ஹார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலைன்னா Black கலர் ஹார்ட் பண்ணுங்க. பை.